வணக்கம். என் பேர் சர்ஃபுனிஷா. நான் திருவிக நகர் சட்டமன்ற தொகுதியில் மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கேன். அங்கேருந்து வந்திருக்கேன். இன்னைக்கு அண்ணனோட பிறந்தநாள் வந்திருக்கீங்க, வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறீங்களா? இல்லை, அண்ணனுக்கு போய் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவிச்சிட்டேன். இப்போ அண்ணனுக்கு வலையொலியில் வாழ்த்து சொல்லலை, இதுதான் முதல் முறையாக சொல்கிறேன். வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். சீமான் அண்ணா, அரசியல்னா என்னன்னு நீங்கள் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தீங்க. எனக்கு மட்டும் இல்லை, இந்த நாட்டில் நிறைய பேருக்கு அரசியல் புரிதலே கிடையாது. அவங்க எல்லாருக்குமே ஆசான், ஒரே ஒரு ஆசான் நீங்கள் மட்டும்தான். அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்க. யார் தமிழர்கள், யார் மற்ற மொழிக்காரங்க, யார் கன்னடர்கள், யார் தெலுங்கர்கள்னு ஒருத்தையுமே பகுத்து ஆராய்ச்சி தெரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்துருக்கீங்க. நீங்கள் இன்னும் பல்லாண்டு காலம் சீரும் சிறப்புமாக வாழணும். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அண்ணா. 2026 களம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? 2026 மிகப்பெரிய போர்க்களமாக இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. ஏன்னா இந்த டிவிகே கட்சி வராத வரைக்கும் நல்ல ஒரு சுமூகமான ஒரு போர்க்களமாக இருந்துச்சு. இப்போ எப்படி இருக்குன்னா, அந்த ஒரு தராதரமே இல்லாத ஒரு அரசியல் களமாக மாறிடுச்சு. அவங்களுக்கு அரசியல் புரிதல் இல்லாததுனால நிறைய விஷயம் அவங்களுக்கு எப்படி பண்ணணும், என்ன பண்ணணுன்றது தெரிய மாட்டேங்குது. தப்பு தப்பாக பண்ணுறாங்க, தப்பு தப்பாக பேசுகிறாங்க. ரெண்டாவது, இந்த அரசியலை ரொம்ப மோசமாக அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க, பயங்கரமான ஊழல் அவங்க பண்ணுவாங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. டிவிகே கட்சியில் இருக்கிற ஆதவ அர்ஜுன் மேடையில் போன தேர்தலுக்கு நாங்கள் திமுகவுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும்னு பகிரங்கமாக சொன்னாங்க. அப்போ இந்த ஆண்டு அவங்க தான் எங்களுக்கு முதல் எதிரி, 2 பேருக்கு மட்டும்தான் போட்டின்னு சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? தாவேகா கட்சி முதல் மாநாடு போடும்போதே விஜய் சொன்னது என்னன்னா, நம்மளுக்கு பாசிச பாஜகவும் திமுகவும் தான் எதிரி அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த கரூர் நிகழ்வுக்கு அப்புறம் அளவுக்கு அதிகமாக அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட்டாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எதிர்த்து நின்ன பாசிச பாஜக தான். இதிலேருந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, பாஜக தான் அவங்களுக்கு முழுமையாக ஆதரவு கொடுக்குறாங்க. அப்போது ரெண்டாவது பாஜகவும் திமுகவும் கள்ள தொடர்புடைய கட்சின்னு நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம். நேரடி தொடர்பு காங்கிரஸ், கள்ள தொடர்பு பாஜகன்னு சொல்லியிருக்கோம். அப்போது திமுக, பாஜக, டிவிகே இவங்க 3 பேருமே ஒரு கட்சி தான். எங்களை பி டீம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரொம்ப அப்பட்டமாக தெரியுது டிவிகே தான் உண்மையான பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது, அந்த 43 பேருடைய இறப்பில் ஒரு கணவரை இழந்த ஒரு பெண், அவங்க விஜய் நேரில் எங்கள் ஆதரவு அந்த கருத்து எங்களுக்கு கொடுக்கல, எங்களுக்கு அனுதாபம் தெரிவிக்கல, எங்களை கூப்பிடுறாருன்னு சொல்லி போக மறுத்த அந்த பெண்மணி இருக்காங்க. அவங்களுக்கு பதிலாக டிவிக்கு ஆட்கள் என்ன பண்ணியிருக்காங்க, மனைவி வரலனாலும் பரவாயில்லன்னு அந்த இறந்து போனவருடைய சகோதரியை கூட்டிகிட்டு போயிருக்காங்க அந்த இடத்துக்கு. ரெண்டாவது, நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் பயங்கரமான ஊழல் கட்சி இதுதான். இப்போது இறப்புக்கு போயிட்டு அனுதாபம் தெரிவிக்கல, 20 லட்சத்தை அக்கௌண்ட்டில் போட்டாங்க. அப்போது அவங்களுக்கு எல்லாமே பணத்தை வச்சு சமாதானப்படுத்த முடியும், பணத்தை வச்சா எல்லாமே சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் அவங்க இருக்காங்க. அப்போ எப்படியாப்பட்ட ஒரு கேவலமான மனப்பான்மையுடைய தலைவராக அவர் இருப்பார்? அவர் தலைவரே கிடையாது. அப்போ எப்படியாப்பட்ட ஒரு கட்சியை அவங்களுடைய ரசிகர்களை எப்படி வழி நடத்துவார் அவர்? நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். சாணக்கியா கருத்து கணிப்பில் இப்போ இன்று தேர்தல் நடைபெற்றால் 5% தான் நாம் தமிழர் கட்சி ஓட்டு போகணும்னு சொல்லி கருத்து கணிப்பில் சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பாண்டே அவர் யாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க பாஜக கட்சியுடைய நிறுவனர் தான் பாண்டே. அவங்களுடைய கருத்து கணிப்பு எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும்? நம்ம நிறைய கருத்து கணிப்புகளை முகப்பில் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கருத்து கணிப்பு எடுத்துகிட்டே இருக்காங்க. அதில் எல்லாமே முதல் 90, 80 அப்படின்னு இருக்கிறது நாம் தமிழர் கட்சி தான். ஆனால் எந்த கருத்து கணிப்பும் உண்மையான செய்தியை வெளியிடுறதில்ல. தேர்தலையே உண்மையான ஓட்டு எண்ணிக்கையே யாருமே சொல்கிறது கிடையாது. எல்லாத்திலுமே கள்ள ஓட்டு, திருட்டு எண்ணிக்கை அப்படி தான் நடத்துகிறாங்க. அப்போ இது எதுவுமே தெரியாத டெக்னாலஜியில் வரக்கூடிய ஒரு கருத்து கணிப்பை மக்கள் தெரிவித்ததா அவங்க சொல்கிறது போய் தான். இந்த கருத்து கணிப்பு மேலே எனக்கு நம்பிக்கை கிடையாது. எனக்கு தமிழ்நாட்டு மக்கள் மேலே நம்பிக்கை இருக்குது. இந்த முறை நாம் தமிழர் கட்சிக்கு அதிகப்படியான வாக்குகள் விழும், வெற்றி பெறுவோம்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது.
5 வருஷத்துக்கு முன்னாடி திமுக கட்சி வந்து ஊழலற்ற கட்சியாக தெரிஞ்சது விஜய்க்கு. அதனால என்ன பண்ணாரு, அவர் அவருடைய ரசிகர்களுக்கு வந்து சைக்கிளில் போய் மறைமுகமாக ஓட்டு போட சொல்லி ஆதரவு தெரிவித்தார். இப்போ அவர் அரசியலுக்கு வராருன்றதால இப்போ தான் திமுக அவர் கண்ணுக்கு வந்து ஊழல் இருக்கிற கட்சியாக தெரியுது. இத்தனை நாள் தெரியல. அதுவும் இல்லாமல் விஜய் வந்து ஒரு நிலையான நிலைப்பாடு கொண்ட மனுஷர் இல்லை. ஏன்னா அவர் வந்து எந்த கட்சி ஆளும் கட்சியாக இருக்கோ அவருக்கு ஆதரவான விஷயங்களை தேடுறதுல தான் அவர் முக்கியத்துவம் காட்டுறாரு. ஏன்னா அஇஅதிமுக கட்சியில் இருக்கும்போது அப்போ அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி படங்களில் நிறைய டைலாக் அம்மாவுக்கு சாதகமாக பேசியிருக்கிறாரு. அதே மாதிரி திமுக கட்சிக்கு வரும்போது அவங்களுக்கு ஆதரவாக பேசியிருக்காரு. ஒரு எதிர்ப்பு அவர் படத்துக்கு வருதுன்னா உடனே வந்து டெல்லிக்கு போய் மோடியை சந்திக்கிறாரு. நிறைய விஷயம் அவருக்கு சாதகமாக, அவர் எந்த ஒரு எதிர்ப்பையும் யாரையுமே எதிர்த்து நின்னதே கிடையாது படத்தில் நடிக்கிற வரைக்கும். இப்போ வந்து அரசியலுக்கு வரோன்னும் போது எல்லாரையுமே எதிர்த்து நிற்கிற அப்படின்றாரு. இதே மாதிரி தான் அண்ணன் கமலஹாசன் வந்தார் கட்சிக்கு. அதாவது எல்லா கட்சியும் கரப்ஷன் இருக்குது, கரப்ஷன் இல்லாத கட்சி எங்கள் மக்கள் நீதி மய்யம் கட்சி அப்படின்னு சொன்னார். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் எந்த கரப்ஷன் இருக்கிற கட்சியில் போய் நிற்கிறாரு? அதே திமுகவில் தான் போயிட்டு ஒரே ஒரு சீட்டுக்காக போயிட்டு திமுகவில் இணைஞ்சிட்டாரு. அவருடைய கட்சி தனித்துவமாக இல்லை. அதே மாதிரி தான் இவரும் இப்போ வந்து நாம் தமிழர் கட்சி ஓட்டை கலைக்கிறதுக்காக உள்ளே இறக்கப்பட்ட ஆள் தான் வந்து டிவிக்கே வச்சு ஓட்டை கலைக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணி தான் அவங்க இறக்கியிருக்காங்க. ஆனால் அது வந்து முற்றிலும் தப்பாக தான் போகும். மக்கள் வந்து அறிவுடைய மக்களாக தான் இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு எல்லாமே தெரியும். இன்னொன்று வந்து விஜய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் எலெக்ஷனுக்கு வருவார். ஆனால் இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா அவருக்கு நிச்சயமாக போயிட்டு டிஎம்கே கூட பாஜக கூட தான் போய் சேருவார். நீங்கள் அது உண்மை, நீங்கள் பாருங்கள், எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு அரசியலுக்கு வரோம் அப்படின்னும் போது சில விஷயங்களை தெரிஞ்சுட்டு வரணும், அரசியல் புரிதல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். நிறைய பேர் சினிமாவில் நடிக்கிறது மட்டுமே ஒரு மிகப்பெரிய திறமை, அதுதான் வந்து அரசியலுக்கான தகுதி அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மக்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. ஏன் அரசியல் இப்போ படத்தில் பார்க்குறாங்க, ஒரு ஹீரோ 20 பேரை அடிக்கிறாரு, நிஜத்தில் அந்த ஹீரோ ஒரு 20 பேரை அடிப்பாரா? அவர் வந்து ஒரு ஹீரோவாக காட்டுறதுக்கு அந்த 20 பேருக்கு சண்டை தெரிஞ்ச 20 பேர் அவர்கிட்ட அடி வாங்குறாங்க, நடிக்கிறாங்க. இப்போ இங்கே களத்துக்கு வந்தாருன்னா அதே நடிப்பு தான் இங்கே கொண்டு வருவாங்க. நிஜத்தில் அவங்க வந்து ஹீரோவாக இருக்க மாட்டாங்க, அவங்க நிஜத்தில் ஜீரோவாக தான் இருப்பாங்க. விஜய் வந்து முற்றிலும் ஜீரோ தான், ஹீரோ கிடையாது. சீமான் அண்ணன் மட்டும்தான் ஹீரோ. அவர் வந்து மக்களுக்கானவர், மக்களுக்காக பேசுகிறாரு, ஒரு மக்கள் கஷ்டத்துலேயும் போய் நிற்கிறாரு, எல்லா இடத்துலையுமே மக்களுக்காக குரல் கொடுக்குறாரு. அவர் 2020 லாக்டவுன் போடுறதுக்கு முன்னாடி அவருடைய தொண்டையில் வந்து பேசி 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 தொண்டை ஃபுல்லாக ரணமாகி புண்ணு வந்துடுச்சு. ஆனால் அப்போ கூட இந்த லாக்டவுன் போட போகிறாங்கன்னு நம்ம யாருக்குமே தெரியாது. ஆனாலும் அவர் தொடர்ந்து அந்த புண்ணை கூட பொருட்படுத்தாமல் பேசிகிட்டு இருந்தார், மக்களுக்காக பேசினார். சீமான் வந்து பணம் வாங்கிட்டாரு, பெட்டி வாங்கிட்டாரு. ஆதாரம் இருந்தால் காட்டுங்கடா, பெட்டி வாங்கிட்டாருன்றது என்ன ப்ரூஃப் இருக்குது? நான் கூட தான் சொல்லுவேன் என்ன வேணாலும். அதெல்லாம் நிஜமாயிடுமா? ஆதாரம் காட்டுங்க, பெட்டி வாங்கிட்டாருன்னு காட்டுங்க. அதே மாதிரி எங்கள் அண்ணன் எங்களை திட்டுவார், என்ன வேணாலும் பண்ணுவார். அது உங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்கள் வீட்டில் நாங்கள் தப்பு பண்ணால் எங்கள் அண்ணன் கேள்வி கேட்பார். அம்மாவுக்கு தெரியாதது பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சிருமா? அம்மாவுக்கு தானே தெரியும் பிள்ளைங்களை இந்த ஸ்கூலில் சேர்க்கணுமா, இந்த படிப்பு படித்தா நல்லா இருக்குமா அப்படின்னு. அம்மாவுக்கு தான், தாய்க்கு தானே தெரியும். இப்போ தாயுலத்தோட தானே அவரை நாங்கள் பார்க்குறோம். அண்ணனை வந்து நாங்கள் தாய் ஸ்தானத்தில் வச்சு பார்க்குறோம். அப்போ எங்களுக்கு நல்லது கேட்டது அவர் அதட்டி தான் சொல்லுவார். அது ஒரு பெரிய குத்தம் அவங்களுக்கு. அது ஒரு யூடியூப்பில் எடுத்து போட வேண்டியது. எந்த எச்சக்கலன்னா இந்த வேலை செய்யுதுன்னு தான் தெரிய மாட்டேங்குது. பேசுகிறத எல்லாத்தையுமே வந்து எடுத்து போட்டு அவர் எங்களை திட்டினாலும் அவர் எங்கள் அண்ணன் தான், அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து எங்கள் அண்ணன் போயிட்டு திருட்டுத்தனமாக பொட்டி வாங்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா ஒரு மேடையிலையும் எல்லா கட்சியுமே திட்டக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். காங்கிரஸையும் நாங்கள் திட்டுவோம், பாஜகவையும் திட்டுவோம், திமுகவையும் எதிர்ப்போம், அதிமுகவையும் எதிர்ப்போம், எல்லா கட்சியுமே நாங்கள் எதிர்ப்போம். எதுக்குன்னா எந்த கட்சியிலுமே வந்து தமிழர்கள் இல்லை, தமிழர்கள் ஆட்சி செய்யணுன்றதுக்காக எல்லாரையும் எதிர்க்கிறோம். நாம் தமிழர் கட்சி பார்த்து பயந்து பல கோடிகளை கொடுத்து எங்கள் அண்ணனை கூட்டணிக்கு கூப்பிடுறாங்க. ஏன் எடப்பாடி பழனிசாமியே கூப்பிட்டாரு, ஆனால் வர முடியாதுன்னு அவர் சொல்லிட்டாரு. எங்களுக்கு வந்து தனித்துவமான கட்சி வேணும். நாங்கள் அண்ணனை எதுக்காக இங்கே நாடி நிற்கிறோன்னா, அவர் ஆட்சிக்கு வந்தால், அவர் முதலமைச்சரானா அவர் சொன்ன விஷயங்களை நிறைவேற்றுவார், தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்றதுக்காக நாங்கள் பண்ணுறோம். ஆனால் நீங்கள் வந்து பொட்டி வாங்கிட்டாருன்னு சொல்கிறீங்க. எத்தனை கோடி கொடுத்தாலும் எங்கள் அண்ணன் விலையும் போக மாட்டார், நாங்களும் அவரை விட்டு எங்கேயுமே போக மாட்டோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழ்.